ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம ஷாப்ல நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஷாப் எங்க இருக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பா ப்ரோ. நம்ம ஷாப் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம்ல இருக்கு. நம்ம ஷாப்ல என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா பேட் ரிப்பேரிங் ஃபுல்லா நம்ம எப்படினாலும் நம்ம பேட் ரிப்பேரிங் ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன மாதிரி உடைச்சு நீங்க என்ன மாதிரி கொண்டு வந்தாலும் என்ன மாதிரி கண்டிஷன்ல இருந்தாலும் நம்ம எல்லாம் பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. ஸோ அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல செகண்ட் ஹேண்ட் பேட் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அஃபோர்டான பிரைஸ்ல செகண்ட் ஹேண்ட் பேட்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல செகண்ட் ஹேண்ட் கிளவுஸ், செகண்ட் ஹேண்ட் பேட்டிங் பேட்ஸ், அப்புறம் புது கிளவுஸ், புது பேட்டிங் கிளவுஸ் எல்லாமே நம்ம பக்காவா எல்லாமே சேல் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நீங்க நினைக்கிற அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியா அதெல்லாமே எதுவும் கிடையாது. ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் ப்ரோ இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ என்னென்ன பண்றோம் அப்படிங்கறத டீடைலா உள்ள போய் பார்க்கலாமா? கண்டிப்பா ப்ரோ. ஓகே ப்ரோ, வாங்க. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண வந்த பேட்ல என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கு, நான் என்ன மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஓகே பிரதர். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ரீஹேண்டலிங் பேட்டு ரீஹேண்டலிங் பண்ண வந்திருக்கு, ஹேண்டில் சேஞ்ச் பண்ண வந்திருக்கு. ஸோ ஹேண்டில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறம் உங்க கிராக் இருந்தது, ஸோ இந்த கிராக்கையும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்கோம் மொத்தமா. ஸோ ரீஹேண்டலிங் பண்ணி ரீஃபர்பிஷ் பண்ணியிருக்கோம் மொத்தமா. ஸோ பாருங்க. அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இது என்ன வெயிட்ல ப்ரோ வந்தது வரும்போது? இது வரப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா 1175 வந்தது. ஸோ இப்போ கரெக்டா 1155 இருக்கு. என்ன பிரச்சனை சொன்னாங்க? ஃபுல்லாவே இது ஒர்க்லாம் வந்திருக்கு ப்ரோ. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லா கிளீன் பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபேஸ் ஃபுல்லா கிளீன் பண்ணி கொடுத்துருந்தோம். அப்புறம் ஹேண்டில் உடஞ்சிருந்தது. ஸோ நம்ம புதுசா ஹேண்டில் போட்டிருக்கோம். ஸோ காலர்ல கிராக் இருந்தது இந்த இடத்துலலாம். ஸோ எல்லாமே நம்ம பக்காவா பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது கீழே ஒரு பாட்டம்ல ஒரு பெரிய கிராக்கு. ஸோ அது நம்ம பக்காவா பண்ணியிருக்கோம். அப்புறம் லைட்டா வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வெயிட் நம்ம குறைச்சிருக்கோம். சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பேட்டு. ஸோ இந்த பேட் ஃபுல்லா ஃபேஸ் உடஞ்சி வந்திருந்தது. ஸோ ஃபுல்லா கிராக்கா இருந்தது. ஸோ பாட்டமும் உடஞ்சிருந்தது. எல்லாமே பக்காவா நம்ம பண்ணியிருக்கோம். இது பண்ணி முடிச்சாச்சா? பண்ணி முடிச்சாச்சு ப்ரோ. பக்காவா பண்ணி முடிச்சாச்சு எல்லாமே. ஸோ எல்லாமே இங்க கிராக் இருந்தது. இந்த கிராக்லாம் வந்துட்டு சரி பண்ண முடியாதுன்னு சில இடத்துல சொல்லியிருக்காங்க போல. ஸோ நம்ம கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ப்ரோ, கிராக் கரெக்ட் பண்ணியாச்சா? கரெக்ட் பண்ணியாச்சு ப்ரோ. எல்லாம் பக்காவா இருக்கு. எப்படி உடஞ்சாலுமே ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க? நம்ம எப்படி உடஞ்சாலும் கண்டிப்பா பக்காவா ரெடி பண்ணி தர முடியும். இது எங்க இருந்து ப்ரோ இந்த பேட்? இந்த பேட் வந்துட்டு திருச்சி சமயபுரம் மேம் காலேஜ் பசங்களோட பேட் ப்ரோ, டீம் பசங்க. ஸோ அது அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. திருச்சி ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ப்ரோ, திருச்சி ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சிஎஸ்கே அகாடமி, மேப் கிரிக்கெட் அகாடமி, ஸோ நம்ம சந்தானம் வித்யாலயா, ஸோ நம்ம எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருச்சி ஃபுல்லாவே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தெரிஞ்சவங்க பக்கத்து தஞ்சாவூர்ல எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து 2 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பொண்ணு அண்டர் 14 பொண்ணு ஆஸ்திரேலியால இருந்து வந்துட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பேட் சீசனிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து நெல்லை ராயல்ஸ், டிஎன்பிஎல் நெல்லை ராயல்ஸ்ல வந்துட்டு என்ன சர்வீஸ்ன்னு ஆடுறாரு. ஸோ அவருக்கு நம்ம பேட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, யார் எங்க இருந்து கேட்டாலுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? யார் எங்க இருந்து கேட்டாலுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அடுத்து வேர்ல்டு வைட் நம்ம பண்ணிருக்கோம் ப்ரோ. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் கண்டிப்பா பண்ணுவோம் எல்லாமே. ஓகே ப்ரோ, அடுத்து என்ன பேட் ப்ரோ? ஸோ அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இது பேர் சிலோன் பேட்டு. ஓகேவா? ஸோ சிலோன் சொல்லுவாங்க, ஸ்ரீலங்கன் வுட் அப்படின்னு. ஓகே ப்ரோ. ஸோ இது ரீஹேண்டலிங் பண்ண வந்தது. ஹேண்டில் உடஞ்சிருச்சு. ஸோ ரீஹேண்டலிங் பண்ண வந்துருது. ஸோ பாருங்க, இன்னும் இதுல ஒர்க் முடியல. இதுல ஒன்றும் ஒர்க் முடியல. ஸோ இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு ஒர்க்கு. ஸோ இது எல்லாமே பக்காவா பண்ணி முடிச்சா பேட் சூப்பரா இருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹேண்ட் பேட்ஸ் இருக்கு நம்ம ஷாப்ல. நம்ம ஷாப் வந்துட்டு ரிப்பேர் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, செகண்ட் ஹேண்ட் பேட் சேல் பண்றது. பேட்டுமே சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, எல்லாமே அஃபோர்டபுளான பிரைஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் பேட்ஸ் தான். பாருங்க. உனக்கண்டா மாப்ள. ஸோ இது எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பேட்ஸ் தான். இந்த பேட்லாம் புதுசா வாங்கினா எவ்வளவு ப்ரோ வரும்? இதெல்லாம் புதுசா வாங்கினா ஒரு 10,000 11,500 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும் ப்ரோ. எல்லாமே கஸ்டமைஸ்டு பேட்டு. ஸோ நம்ம நாமளே கிளியரா தான் பிக் பண்ணுவோமே. ஸோ ரொம்ப எல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நம்ம உடஞ்சி போய் அது மாதிரிலாம் பிக் பண்ண மாட்டோம். டீசென்டான ஏதாவது ரெடி பண்ணி நம்ம இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும். ஓகே ப்ரோ. ஸோ அடுத்தது இது கிங் கோப்ரா எஸ்ஜியில். இது எஸ்ஜி இங்கிலீஷ் வில்லோ. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 18,000 19,000. ஸோ இது எல்லாமே நம்ம செகண்ட் ஹேண்ட்ல பக்காவா இருக்கு. ஒரு சின்ன கிராக் கூட இல்லை பாருங்க. நம்ம அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே. எல்லாம் பிராண்ட் நியூ கண்டிஷன்ல தான் இருக்கும். ஸோ கிராக் எதுவுமே இல்லாம நம்ம பக்காவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே புது பேட். இது புது பேட் மாதிரி தான் இருக்கும் இது. ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹேண்ட் பேட்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட நம்ம
சூஸ் பேட் இப்போ இங்க இருக்கிற ஸ்டாக் தானா இல்ல நாங்க வேற ஏதாவது பேட் கேட்டாலுமே நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? நீங்க பேட் கேட்டாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்துட்டு ஷாப்லாம் சென்னையில தான் இருக்கு, நம்ம ஸ்டாக் செல்லர் எல்லாமே சென்னையில தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட இருந்து நம்ம எடுத்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல புது பேட்டே நம்ம இங்கிலீஷ் உள்ளலாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு 25,000 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க பேட்டே நம்ம வந்துட்டு 10,000 அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே அஃபோர்டபுளான பிரைஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. பேட் இல்லாம என்னென்னலாம் ப்ரோ சேல் பண்ணுங்க? பேட் இல்லாம நம்ம செகண்ட் ஹேண்ட் பேட்டிங் பேட்ஸ், செகண்ட் ஹேண்ட் கிளவுஸ், அதுவும் இல்லாம பேட்டிங்ல புது பேட்டிங் கிளவுஸ் சேல் பண்றோம், புது பேட்டிங் பேட் சேல் பண்றோம். தேவைப்பட்டா நம்ம கண்டிப்பா நம்ம வாங்கி கொடுப்போம் ப்ரோ. அஃபோர்டபுளான பிரைஸ்ல எல்லாமே பக்காவா நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ இது வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் பேட்டிங் பேட் தான். ஸோ பாருங்க நம்ம கிட்ட வந்தது செகண்ட் ஹேண்ட் பேட்டிங் பேடு. இது பார்க்க வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் கண்டிஷன்ல தான் இருக்கும், யூஸ் பண்ண மாதிரி தெரியாது. ஸோ அங்க பாருங்க, ஸோ எல்லாமே பக்காவா இருக்கும். ஏன்னா இது வெல்க்ரோ எல்லாமே பக்காவா இருக்கும். வெல்க்ரோலாம் பாருங்க, எல்லாமே ஸ்ட்ராப்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ இது எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம பக்காவா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் பழசான மாதிரி தெரியாது. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேட்டுக்கு எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ பேட்டிங் கிளவுஸ் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம லெதர் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு நார்த் இந்தியன் போயிட்டு நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்படி ஏதாவது கிளவுஸ் ஏதாவது ரிப்பேர் பண்ணணும்னா மேக்ஸிமம் டேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 to 25 days ஆகும் அதை ரெடி பண்ணிட்டு வரதுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் மறக்காம கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும், எல்லாமே கான்டாக்ட் பண்ணுங்க. கொரியர் சார்ஜஸ் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா மட்டும் வாங்கிப்போம் கொஞ்சம் தூரம் இருந்தா. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொரியர் சார்ஜஸ் மற்ற எல்லாமே பண்ணுவோம். ஹெல்மெட், பேட்டிங் ஹெல்மெட் இருக்குல்ல, ஸோ அதுவும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகேவா? அது எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி கொடுப்போம். கிரில்லுக்கு ரீபெயிண்டிங், அப்புறம் கிரில் ஏதாவது பெண்ட் இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த ஸ்ட்ராப் கட் ஆயிரும்ல ஹெல்மெட்ல, அந்த ஸ்ட்ராப்பும் நம்ம எல்லாமே பக்காவா திருப்பியும் புதுசு மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளால பண்ண முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது கிரிக்கெட்ல. ஸோ நம்ம எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ. ஓகே, உங்கள்ட்ட பேட் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும், இல்லை செகண்ட் பேட் வாங்கணும், இல்லை பேட்டிங் சம்மந்தமான அதாவது கிரிக்கெட் சம்மந்தமான எக்யூப்மெண்ட் ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களை நீங்கள் தேடி வரலாம். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இல்லை நேராக வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.